பிரைஸ் அலாட். வெல்கம் டு ப்ரே வித் சாமியல். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளில் நம்ம அநேகருக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வாழ்க்கையில் காணப்படுது இல்லையா? அதிலும் நம் அலட்சியப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அது என்னடா ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம லைஃப்பில் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆரம்ப நாட்களில் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக அந்த பாரத்தோடு அவர்களுக்கு ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு சமயங்களில் நமக்கே அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அப்படி ஒரு போராட்டம் நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா நமக்கான தேவைகளுக்காக நம்ம விழுந்து விழுந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டு மற்றவங்க வாழ்க்கையை கண்டுக்கிறதே கிடையாது. கர்த்தர் நம்ம அழைக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருக்காரு, ஒரு ஆசீர்வாதத்தோடு அழைச்சிருக்காரு இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம் கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கிறோமான்னு கொஞ்சம் நிதானிச்சு பாருங்கள். யோபுவினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், தன் சரீர உபாதைகள்னால எத்தனையோ ஆண்டுகள் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அது மாத்திரம் இல்லை, அவன் முந்தின நிலைமையை காட்டிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் நிரப்பினார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நோக்கி பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பாரத்தோடு நம்ம ஜெபிக்காமல் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, நம்மளுடைய நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் அவர்களுடைய ரட்சிப்பிற்காகவும் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில சிறையிருப்புகளையும் அவர் மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? God bless you.